எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, பாட்டி ஒரு விசுவாச வீராங்கனை. அதை யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? அந்த ஃபெய்த்தை யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? தன்னுடைய மகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அந்த மகள் யாருக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க? அவனுடைய மகனுக்கு தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ வம்சமா அவங்களுடைய குடும்ப சார்பாக இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க? சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஃபெய்த்லயே வளர்ந்ததுனால இவன் என்ன பண்றாங்கன்னா, வயிறு சரியில்லை, உள்ள அல்சரா இருக்குது, உள்ள கொஞ்சம் இந்த திராட்சை ரசத்தை குடிச்சா கொஞ்சம் அது ஒரு மெடிசன் மாதிரி அவனுடைய புண்ணெல்லாம் ஆறும். ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எனக்கு புண்ணை ஆராட்டி கூட பரவாயில்ல, என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன கத்து கொடுத்தாங்கன்னா, அது பக்கமாவே நீ என்ன பண்ணாத, போகாதேன்னு கத்து கொடுத்தாங்க. அதனால நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் என்ன தான் குடிப்பேன், தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்பதான் இந்த தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னுடைய விசுவாசம் எனக்கு புரியுது, நீ ரொம்ப ஃபெய்த் உள்ளவன் அப்படின்றது புரியுது. பட் ஆனா என்னன்னா, உனக்கு பலவீனம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நீ என்ன பண்ணு அப்படின்னா, பலவீனங்கள் நிமித்தம் நீ தண்ணீர் மட்டும் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசத்தை என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் திராட்சை ரசத்தை நீ சேர்த்துக்கோ. இதுக்கு பேர் தான் என்னது? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு பேர் தான் என்னன்னா, புரிந்து கொள்ளுது. நீ செத்தா கூட அப்படி செத்துறணும், கர்த்தருக்காக மரிக்கிறதற்கு நீ ரெடியா, இதற்காக விட்டு கொடுப்பியா, இப்படி விட்டு கொடுப்பியா. நான் இதை உபதேசத்தை மாத்தல, உங்களுடைய வைராக்கியத்தை மாத்தல. ஆனா அதே நேரத்தில் நமக்கு அந்த இடத்துல ஆண்டவரை விட்டு தரக்கூடாது. நம்ம விக்கிரகங்களுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு சொல்லல, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறத நான் சொல்லல. சில நேரத்தில் சில காரியத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தயவாய் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.